இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்தில் எவைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க? இந்த நாட்களில் நெடுங்காலமாக தேவ சமூகத்தில் காத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபத்துல எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? நீங்கள் விசுவாசமா இருக்க வேண்டும், சந்தேகப்படக்கூடாது. ஆபிரகாம் சந்தேகம் படவில்லை. ஆனா ஆபிரகாமுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பார்க்கும்போது அவனால் சந்தேகப்படவில்லை. நாம இருந்தா சந்தேகப்படுவோம். நமக்கு எப்படி நடக்கும்? நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு, இது சாத்தியமா? இது நடக்குமா? டாக்டர் இத சொல்லிட்டாங்க, எனக்கே தெரியும் எனக்கு என்ன பிரச்சனை என்று. இது நடக்குமா அப்படி நமக்குள்ள ஒரு சந்தேகம், கேள்விகள் வரும். இருந்தால் அப்புறம் நம் ஏசப்பா கிட்ட நான் விசுவாசமா இருக்கேன் அப்படின்னா அது நடக்காது. முழுமையாக நீ ஆண்டவரை முழுமையாக நம்ப வேண்டும். முழுமையாக ஒரு மனிதன் நம்பும் போது, விசுவாசிக்கும் போது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் முழுமையாக ஆண்டவரை நம்பும்போது, நீ ஜெபத்துல எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நம் இந்த வாக்குதத்தம் வசனத்தை நாம் கேட்கிறோம், வேத வசனத்தை கேட்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகம் வருகிறது. சந்தேகம் பிசாசு கொண்டு வந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இரு என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆனால் நாம் கர்த்தருக்குள் எப்படிங்க மனமகிழ்ச்சியா இருக்க முடியும்? நான் துக்கத்தோட இருக்கிறேனே. நீ ஏசப்பாவை நம்பும் போது, விசுவாசம் போது உங்களுக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி வரும். நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எவைகளை கேட்டாலும் என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோமே. எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு ஜெபத்தில் நீ எவைகளை உறுதியாக ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எந்த காரியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்க? பண பிரச்சனையா? திருமண தடையா? குழந்தை இல்லையா? ஏதோ ஒரு துக்கத்தோட வேதனையோட திருமண வாழ்க்கையில் குழந்தை இல்லாதபடி தவிக்கிறீங்களா? நீ சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோட கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு செய்து முடித்து விட்டார் என்ற விசுவாசத்தோட நம்பிக்கையோட நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து தருகிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யார் நம்மை கைவிட்டாலோ, மனிதர்கள் நம்மை ஏமாற்றினாலோ, பணத்தின் நிமித்தமாக வேதனையோட துக்கத்தோட மாட்டிக்கொண்டு இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபத்தில் எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை மாறும், உன் நிந்தனை மாறும். உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் ஒருவர் உண்டு. மனிதன் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. மனிதனை ஏமாற்றுகிற உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? யார் உங்களுடைய காரியங்களுக்கு பதில் தர முடியும் என்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் ஜெபத்தில் கேட்கிற தேவன், நீங்கள் ஆண்டவரோட நம்பிக்கையா இருக்கிற தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், வேதனைகள், நிந்தனைகள், யாருக்கிட்டே சொல்ல முடியாத தவிப்பு எல்லாம் ஆண்டவர் மாற்றி விடுவார். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் நிந்தனைகள் மாறும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் போராட்டங்கள் மாறும்.
எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி பெரிய காரியங்கள் உங்களை வாழ்க்கை செய்து முடிப்பார். நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்க சமூகத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. என் தேவனுடைய கரம், என் தேவனுடைய வல்லமை இந்த நாள்ல இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால தெய்வீக பிரசன்னம், தெய்வீக அன்பு இந்த நாள்ல இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எசப்பா, நீர் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். இந்த நாள்ல ஆண்டவரே அப்பா, சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளை மாற்றுங்க, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. மரண படுக்கையை மாற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா, குடும்பங்களுக்காக ஜெபிக்க கேட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிரிவின் ஆவிகள் கட்டப்பட்டு போவதாக. சூழ்நிலைகள் மாறட்டும், வர வேண்டிய பணங்கள் வரட்டும், நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே, நல்ல காலேஜுகள் கிடைக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, நீட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளோட உங்க கரம் கடந்து போகும்படி நான் ஜெபிக்கிறப்பா. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைய தாங்கப்பா ஆண்டவரே. பிரச்சனையோட, போராட்டத்தோட, வேதனையோட இருக்கிறவரை விடுதலை ஆக்குவீராக ராஜா. ஆண்டவரே, ஜெபத்துல நாங்க கேட்கிறோம்ப்பா, உங்க சமூகத்துல வைக்கிறோம், எல்லா விண்ணப்பத்தையும் வைக்கிறோம். கர்த்தர் பதில் கொடுப்பீராக. பெரிய காரியங்களை செய்து முடிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.